இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் குப்பை அகற்றும் பணி தொடர்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி ஆணையர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுவையில் குப்பை அகற்றும் பணியினை தனியார் நிறுவனம் நிறுத்தம் செய்ததால் பல்வேறு இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் துர்நாற்றம் வீசிய நிலையில் குப்பை அகற்றும் பணியினை நகராட்சி மூலம் செய்ய அரசு முடிவு செய்து நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் குப்பைகளை அகற்ற துவங்கினர். அதேபோன்று கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களும் துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தீவிர குப்பை அகற்றும் பணி தொடர்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தரவடிவேலு தலைமையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது அமைச்சர் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை துப்புரவு பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் தனியார் நிறுவன வேலைநிறுத்தம் வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து குப்பை அகற்றும் பணி நடைபெறும். மேலும் முன்னறிவிப்பின்றி பணியை நிறுத்திய தனியார் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டத்தில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி ஊழியர் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆறுதல் கூறினார். புதுவை திருக்கனூரை அடுத்த விநாயகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்ற வாலிபர் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி பணி நீக்கம் செய்யப்பட்டதால் அவருடன் பணி நீக்கம் செய்யப்பட்ட 137 பேருடன் மருத்துவக் கல்லூரியில் 2 மாதமாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியும் பலனில்லாததால் மனமுடைந்து தான் இறந்தாலாவது மற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் போராட்டத்தின் போது தூக்க மாத்திரை சாப்பிட்டு மயங்கி விழுந்தார். அதிர்ச்சி அடைந்த சக ஊழியர்கள் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், மருத்துவக் கல்லூரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் முருகன் தற்கொலைக்கு முயன்றது வேதனை அளிப்பதாகவும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசு புதியதாக 600 பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ளதாகவும் அரசின் இந்த நடவடிக்கை மனிதாபிமானமற்ற செயல். மேலும் ஏற்கனவே தீக்குளித்த பாசிக் ஊழியரையும் தற்போது தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஆபத்தான நிலையில் உள்ள முருகனையும் முதல்வர் பார்க்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பணியிலிருந்து நீக்கப்பட்டவர் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கிறாரு. அவருடைய நிலைமை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல விதமாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த வேலையை விட்டு நிறுத்தினவங்களுக்கு இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த விதமான பதிலும் அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. நல்லதும் சொல்ல மாட்டுறாங்க, கெட்டதும் சொல்ல மாட்டுறாங்க. ஏறக்குறைய 60 நாளாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டுறாங்க. 600 பேர் இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க புதுசாக. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இந்த 130 பேருக்கு வேலை கொடுக்க மாட்டுறாங்க. என்ன 137 பேருக்கு வேலை கொடுக்க மாட்டுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இதுதான் இவங்களுடைய நியாயமா? அவங்க ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க ஆள் தான் வைக்க முடியுமா? இப்போ நான் என்ன சொல்ல, மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம்
இந்த ஏரியாவிலேருந்து யாருமே வரவானா, நாங்களே எங்கள் ஊரில் நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொன்னால் இவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ இந்த செல்லிப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை நாங்கள் வச்சுக்கிறோம், நாங்கள் வெளியால் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இது என்ன நியாயம் இல்லாத இருக்குது? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இந்த வேலை இந்த 137 பேருக்கு வேலை கொடுத்தா என்ன கெட்டுப்போச்சு? ஏன் கொடுக்காத தகராறு பண்ணுறாங்க? வல்சராஜன் பல முறை கேட்டிருக்கிறாரு, அவர் கேட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் தினம் மட்டும் ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்படி வராங்க? அவங்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைக்குது? அவங்களுக்கு மட்டும் அட்வான்ஸ் எப்படி கொடுக்குறாங்க? இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லாத, ஒரு மனிதாபிமானமே இல்லாத இருக்குது. ஒரு எந்த விதத்தில் நம்ம இது நியாயம்னு சொல்கிறதுக்கே வழி இல்லை. இது ஒரு கொடுமையான நிலை. சீக்கிரம் அவருக்கு ஒரு முடிவு கொண்டாடணும். இந்த 137 பேருக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா அந்த பையன் முருகன் இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னே என்ன சொல்லியிருக்காரு? நான் செத்தாலாவது உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கணும், நான் சாகிறதுக்கு தயார்னு சொல்லிட்டு தான் போய் மருந்தை சாப்பிட்ருக்கிறார். அப்போ ஒருத்தவங்க செத்தாதான் வாழ்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில் தான் செய்திருக்கிறார். அந்த நம்பிக்கையாவது ஒரு வேலை கொடுப்பாரா, இல்லை அந்த உயிரையாவது காப்பாற்றுவாரான்னு தெரியல. ஏன்னா இதுவரையும் அந்த பேசிக் ஊழியரை இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க யாருமே போய் பார்க்கல. இங்கே இருக்கிற ஊழியரையும் யாரையும் போய் பார்க்கல. இது எந்த ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது. எந்த விதத்துலையும் ஒரு மனித தன்மையே இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக கோரிமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வருஷம் 2011 பிப்ரவரி மாதம் இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண கதிர்காம மெடிக்கல் காலேஜில் எங்களை ஒரு வருஷம் பணி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு இப்போ இந்த 2012 பிப்ரவரி மாதம் எங்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. 2 மாசமாக தொடர்ந்து நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் உட்காந்துருக்கிறோம். காலையில் எப்பயும் வழக்கம் போல் 9 மணிக்கு வேலைக்கு வர மாதிரி திரும்ப 5:45 நாங்கள் வேலையை விட்டு போகிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயின்னுக்கிறோம். 2 மாசமாக உட்காந்துக்கிறோம். நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு ஏதாவது செய்வார், திரும்ப எங்களை வேலைக்கு வச்சிருவாரு அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இது பண்ணோம். எங்ககிட்ட கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாத பசங்க இருக்கிறாங்க, நிச்சயதார்த்தம் போட்டு நின்று போன பசங்க இருக்கிறாங்க. எங்ககிட்ட இருக்கிற லேடிஸு இது வேலைக்கு வந்த பிறகு நிறைய பேரோட வீட்டுக்காரர் இறந்துருக்கிறாங்க. அவங்க குடும்பம்லாம் என்ன நிலைமை இருக்குதுன்னு இப்போ தெரியல. அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறோம். இன்னைக்கு எங்க கூட வேலை செஞ்சு இப்போ வெளியில உட்காந்து திடீர்னு ஒரு பையன் மயக்கம் போட்டு விடுறான். என்னன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சணும் அப்படின்னு சொல்றான். என்னப்பான்னு கேட்டாக்கா அது போல மருந்து சாப்பிட்டேன், அவரு செத்து எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு. அந்த நிலைமையில இருக்குது இந்த நம்ம பாண்டிச்சேரியோட இது நிலைமை. அவர் பேர் முருகன். இதுக்கே அவரு விநாயகம் பெட்டு. அவரு இது என்ஆர் காங்கிரஸ் தான் அவர் வேலை செஞ்சாரு. இதுக்கே அங்காள தான் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்து என்ஆர் காங்கிரஸ் தான் அவர் வேலை செஞ்சாரு. அவருக்கே இந்த நிலைமை. ஒவ்வொரு இதே போல திரும்ப தொடரும். இது பசங்க எல்லாருமே அதே விரக்தியில இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம பாண்டிச்சேரியில முதலமைச்சர் தான் இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். புதுவையில் குப்பை அகற்றுவதற்கு வழங்கப்பட்டு வரும் தொகையை முடிவு செய்ய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் குப்பை அகற்றும் பணியை தனியார் நிறுவனங்கள் செய்து வந்த நிலையில் குப்பையை அகற்றுவதற்கு வழங்கப்படும் தொகையை குறைக்க அரசு முயற்சி மேற்கொண்டு அதன்படி தலைமை செயலர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லாததால் தற்போது உயர்மட்ட குழுவை அமைத்து குப்பை அகற்ற டன் ஒன்றிற்கு வழங்கப்படும் தொகையை குறைக்க முடிவு செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயரதிகாரிகள் கொண்ட 8 பேர் கொண்ட குழுவை அமைத்து கடந்த 19ஆம் தேதி அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன்படி குழு சேர்மனாக சிறப்பு செயலர் ராகேஷ் சந்திரா, உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், அசோக் ஆனந்த், நிதித்துறை இணை செயலர் சுமிதா, துணை செயலர் ரகு, தனியார் துப்புரவு பணி ஆடிட்டர் தயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தரவடிவேலு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தனியார் குப்பை வாரும் நிறுவனத்தில் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதோடு குப்பை வாரம் வழங்கப்படும் தொகையை நிர்ணயம் செய்து அரசிற்கு அறிக்கை தாக்கல் செய்யும். தற்போது சேர்மன் ராகேஷ் சந்திரா கோவா செல்வதால் வேறு ஒருவரை நியமித்த பின்னரே குழு செயல்படும் என அரசு தெரிவித்துள்ளது. அப்பாவியை கொலை செய்த குற்றவாளியை போலீசார் சட்டத்திற்கு உட்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்ததை பாராட்டுவதாக திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் கூறுகையில், புதுவையில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த குற்ற செயல்களால் மனம் வெறுத்து போயிருந்த நிலையில் குண்டு வீசி கொலை செய்த கும்பல் தலைவனை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களின் துணிச்சலும் தைரியமும் பாராட்டுக்குரியது என்றும், எந்த தவறும் செய்யாமல் தன் வருமானத்தில் வாழும் வன்முறையை அறியாத அப்பாவி பொதுமக்கள் ரவுடிகளுக்கு பயப்படும் நிலை இன்னமும் உள்ளதாகவும்,
10 அடியாட்கள் சேர்ந்தால் பிஸ்தாவாகி, அவர்களே ஆயுதம் எடுத்தால் ரவுடியாகி, கொலை செய்தால் தாதாவாகி, பணம் சேர்ந்தால் முக்கிய மனிதனாக மாறும் நிலை மறைய போலீசார் சரியாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் பயப்படும் நிலை நிச்சயம் இருக்காதென்றும், இத்தகைய சூழலில் அப்பாவியை கொலை செய்த குற்றவாளியை, போலீசாரையே குண்டு வீசி தாக்க முயன்ற கொலையாளியை சட்டத்திற்கு உட்பட்டு வானத்தில் சுட்டு காலில் சுட்டு கைது செய்த எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் குழுவினருக்கு பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார். புதுவையில் வெடிகுண்டு வீசி கொலை செய்த ரவுடியை துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்தது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால்தான் குற்றங்கள் குறையும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கூறுகையில், புதுவையில் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற எண்ணிலடங்கா சம்பவங்கள் நடந்து மக்களை அச்சுறுத்தி வந்த வேளையில் வெடிகுண்டு வீசி பெருங்கலூரைச் சேர்ந்த அப்பாவி தொழிலாளியை கொன்ற குற்றவாளி சக்திவேலை உருவையாறில் பதுங்கியிருப்பதாக தகவல் அறிந்து இன்ஸ்பெக்டர் பாஸ்கர், சப் இன்ஸ்பெக்டர் பெலிக்ஸ், முத்துக்குமார் மற்றும் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் இவ்வழக்கில் குற்றவாளியை பிடிக்க அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட ஐஜி சர்மா, எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த், எஸ்பி பைரவசாமி உள்ளிட்ட உயரதிகாரிகளை பாராட்டுவதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தால்தான் பெருகி வரும் குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியும் என்று கூறினார். புதுவை மாநிலத்தில் கடந்த பல மாதங்களாக கொலைகளும், கொள்ளைகளும், கற்பழிப்புகளும் எண்ணுக்கு அடங்காமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடை செய்வதற்காக நேற்று இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் அவர்கள் ஒரு கொலை குற்றவாளி உருவையாறு என்ற ஊரிலே இருப்பதாக தகவல் கிடைத்து, அதன் அடிப்படையில் பாஸ்கர் அவர்கள் அந்த கொலை குற்றவாளி சக்திவேல் அவர்களை பிடிப்பதற்காக சென்றார். அப்பொழுது சக்திவேல் என்பவர் ஒரு உயிர்கொள்ளும் ஒரு பாமை போட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணார். எஸ்ஐ முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப அடிபட்டுட்டார். அதுக்கு பிறகு எஸ்ஐ பாஸ்கர் துப்பாக்கியில் சுட்டிருக்கிறார். காலில் ஒரு 3 தடவை சுட்டிருக்கிறார். அதனால் அவர் அங்கே கீழே விழுந்துட்டார். அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இதற்கு உறுதுணையாக இருந்த எஸ்பி பைரவசாமி அவர்களுக்கும், எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும், இதற்கு எல்லாத்திற்கும் ஊக்கப்படுத்திய சர்மா ஐடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவையில் 15 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் கூறுகையில், புதுவையில் 6 பேருக்கும், காரைக்காலில் 9 பேருக்கும் பன்றிக் காய்ச்சல் நோய் உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு சுகாதாரத்துறை மேற்பார்வையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், பெரும்பாலானோர் சிகிச்சை பெற்று முன்னேறி வருவதாகவும், மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்நோய் பரவாமல் தடுப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், எனவே பன்றிக் காய்ச்சல் பற்றி பொதுமக்கள் கவலைப்பட வேண்டாம், அதற்குண்டான மருந்துகள் தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதுபோன்று ஜிப்மர் நிர்வாகம் பன்றிக் காய்ச்சல் தீவிரமாக பரவி வரும் நிலையில் டாக்டர் சன்கா சேகர் தலைமையில் 5 பேர் கொண்ட மருத்துவ குழுவை நிர்வாகம் நியமித்துள்ளதாகவும், இவர்கள் பன்றிக் காய்ச்சல் நோய் அறிகுறியோடு வருபவர்களுக்கு ரத்த பரிசோதனை செய்து நோய் உறுதி செய்யப்பட்டால் சிகிச்சை அளிப்பவர்கள் என்றும், மேலும் சுகாதாரத்துறையினருக்கு தகவல் பரிமாற்றம் செய்து நோயின் தாக்கத்தை குறைக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவித்துள்ளது. புதுவை வழுதாவூர் சாலையை மேம்படுத்தும் பணியினை பூமி பூஜையுடன் குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுவை பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் வழுதாவூர் சாலையை மக்கள் நலன் கருதி 75,30,000 மதிப்பீட்டில் மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சாலை மற்றும் கட்டிட கோட்ட பொறியாளர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதேபோன்று கூடப்பாக்கம் பொறையூர் சாலையில் 14,82,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழாவில் குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வறுமை காரணமாக ஊழியர்களை உயிர்பலி வாங்கும் அரசாங்கமாக
இந்த அரசாங்கம் உள்ளது என்று மருத்துவமனையில் தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பெற்று வரும் ஊழியரை பார்த்த பின் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறினார். புதுவை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்டதால் மனமுடைந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்று தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை பார்த்து அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிய பின் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், சில நாட்களுக்கு முன்பு பாசிக் ஊழியர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார். தற்போது முருகன் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். முன்னதாக ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுபோன்று வறுமை காரணமாக ஊழியர்களை உயிர்பலி வாங்கும் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் உள்ளது என்றும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 6000 பேர்களில் 4000 பேர் வறுமையில் வாடுபவர்கள். வறுமையை போக்க அரசாங்கத்தில் பணி கிடைத்தது என்று மகிழ்வுடன் அரசு வாயிலை மிதித்த அவர்களை பணி நீக்கம் செய்து வறுமையில் வாட வைப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மருத்துவக் கல்லூரியிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்ட விநாயகம்பட்டைச் சேர்ந்த முருகன் என்ற இளைஞர் மனம் சோர்ந்து விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கம் ஒரு உயிர் பலி வாங்குகிற அரசாங்கமாக தொடர்ந்து செயல்படுகிறது. 2 தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி, வேலை நீக்கம் செய்யப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்தார். அதற்கு முன்பு ஆண்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ராகவன் தற்கொலை செய்து இறந்தே போய்விட்டார். சட்டசபை கூட்டத்தொடரிலே இப்பொழுது மீண்டும் வேலைக்கு வைப்பார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலை நீக்கம் செய்யப்பட்ட 6000 பேரில் 4000 பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். தற்கொலை முயற்சி செய்து கொண்ட கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, இறந்து போன ராகவனாக இருந்தாலும் சரி, 3 பேருமே வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். முதன்முறையாக அரசாங்க வேலைக்காக அரசாங்கத்தின் வாயில் படியிலே சென்றவர்கள் இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். புதுவையில் NLC நிர்வாகம் தொழிலாளர் சங்கத்துடன் நடத்திய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அறிவித்தபடி போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெய்வேலியில் அனல்மின் நிலையத்தில் 13000 ஒப்பந்த தொழிலாளர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில், புதுவை ரெட்டியார்பாளையம் மத்திய தொழிலாளர் சட்ட செயலாக்க அலுவலகத்தில் மீண்டும் NLC நிர்வாகம் ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினருடன் 3 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியது. பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாததால் திட்டமிட்டபடி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் அறிவித்துள்ள நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் கல்வீடு கட்டும் திட்டத்தில் பயனடைந்த அரசு ஊழியர்கள் சிபிஐ நெருக்குவதால் பணத்தை திருப்பி செலுத்துவதாக தெரிவித்துள்ளனர். புதுவையில் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் குடிசைகளை கல்வீடாக மாற்றும் திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக சிபிஐக்கு புகார் சென்றதை அடுத்து குடிசை மாற்று வாரியத்தில் சிபிஐ இன்ஸ்பெக்டர் திடீர் சோதனை செய்து உயர் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி இத்திட்டத்தின் கீழ் மானியம் பெற்ற பயனாளிகள் பட்டியலை பெற்று ஆய்வு நடத்தினர். ஆய்வில் அரசு ஊழியர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்வதாக கூறி பயனடைந்ததை அறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ள நிலையில், பொய்யான தகவலை அளித்து மானியம் பெற்றவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இத்திட்டத்தின் கீழ் பெற்ற மானிய தொகையை திருப்பி செலுத்துவதாக கூறி குடிசை மாற்று வாரியத்தை அணுகியுள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் குழம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.